சென்னைக்கு சென்னைன்னு பேர் வச்சதே தப்பு. நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. மெட்ராஸ்னு இருந்தத சென்னைன்னு மாத்திருக்காரு ஒருத்தர். இதுல ஒரு உள்குத்து இருக்கு. சென்னையோட ஏன்ஷியன்ட் பேரு மதராசப்பட்டினம். இந்த மதராசப்பட்டினம் பேர் எங்க இருந்து வந்ததுன்னா, மாதரசன் அப்படின்னு லோக்கல் மீனவ தலைவர் ஒருத்தர் இருந்திருக்காரு. அப்புறம் ஏற்கனவே அது ஒரு போர்ட் சிட்டி, அதாவது துறைமுக நகரம், அதனால பட்டினமும் வந்திருக்கு. சோ இந்த மாதரசன் அப்படிங்கிற பேரு காலப்போக்குல மருவி மதராஸ்னு மாறி பட்டினமும் கூட சேர்ந்து மதராசப்பட்டினம் அப்படின்னு அந்த ஊர் பேரு ஃபார்ம் ஆயிருக்கு. இதுக்கும் ப்ரீவியஸா நம்ம ஹிஸ்டரியில போனோம்னா செகண்ட் செஞ்சுரியிலேயே, அதாவது கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே சோழ மன்னரான தொண்டைமான் இளந்திரையன் சென்னையை ரூல் பண்ணியிருக்காரு. அந்த டைம்ல இந்த ஏரியாவோட பேரு தொண்டை மண்டலம் அப்படின்னு இருந்திருக்கு. மதராசப்பட்டினம் அப்படிங்கிற பேரும் இருக்கு. அதுக்கும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால தொண்டை மண்டலம் அப்படிங்கிற பேரும் இருக்கு. இந்த ரெண்டு ஹிஸ்டாரிக்கல் ரீசன்ஸ் தவிர பாண்டியர்கள், பல்லவர்கள், மறுபடியும் சோழர்கள்னு சென்னையை நிறைய பேர் ரூல் பண்ணிருக்காங்க. அப்ப இதெல்லாம் விட்டுட்டு பர்டிகுலரா சென்னை அப்படின்னு ஏன் மாத்தினாங்க? நான் சொன்னேன்ல உள்குத்து இருக்குன்னு, அந்த உள்குத்தை இப்ப பார்ப்போம். மாதரசன்ல இருந்து மதராஸ் வந்தது. அப்ப சென்னைங்கிற நேம் எங்க இருந்து வந்தது? நம்ம ஸ்டேட் கேபிட்டலோட பேரு பிரிட்டிஷ் காலனி நேமான மெட்ராஸ்னு இருக்க கூடாது, அதை நம்ம நேட்டிவ் நேம்க்கு மாத்தணும் அப்படின்னு 1996ல எக்ஸ் சீஃப் மினிஸ்டரா இருந்த கருணையில்லாநிதி மெட்ராஸ்னு இருந்ததை சென்னைன்னு மாத்தி விட்டாரு. அப்ப சென்னை யாரோட நேட்டிவ் நேம்னா, சென்னை நேம் பிலாங்ஸ் டு விஜயநகர அரசு. விஜயநகர அரசு தமிழர்களோட அரசு கிடையாது, தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்களோட அரசு. தெலுங்கு திராவிடர்கள் யாரு? இந்த விஜயநகர அரசோட வாரிசுகள் தான். சோ இவங்களுக்கு மெட்ராஸ் அப்படிங்கிற பேர் உறுத்திக்கிட்டே இருக்கு. மெட்ராஸ்னு இருந்ததுன்னா அது தமிழர்களோட வரலாறு சைடு போயிருது. அது அவங்களுக்கு பிடிக்கல. அதனால ஒரு பிட்ட தூக்கி போடுறாங்க. வெள்ளக்காரன் வச்ச பேரை நம்ம எதுக்கு வைக்கணும்? நம்மள அடிமை பண்ணவன் அவன் பேரை நம்ம எதுக்கு வைக்கணும்? நம்மளோட நேட்டிவ் பேரை வைப்போம்னு சொல்லிட்டு அவங்களோட தெலுங்கு நேட்டிவான சென்னப்ப நாயக்கரோட பேர்ல உள்ள சென்னப்பா, அதுல உள்ள சென்னாவை எடுத்து சென்னைன்னு பேரை மாத்தி விட்டுட்டாரு இந்த தெலுங்கு திராவிடர் கருணையில்லாநிதி. பிரிட்டிஷ்காரங்கள உள்ள வெறுப்புல வச்ச பேரு சென்னை கிடையாது, தெலுங்கு மேல உள்ள இன வெறியில வச்ச பேரு தான் சென்னை. இதுதான் அந்த உள்குத்து. அப்ப தமிழ்நாட்டோட தலைநகரம் தெலுங்கு நகரமா? ஆமா. சோ சென்னை சென்னை கிடையாது, மெட்ராஸ் தான். மெட்ராஸ்க்கு முன்னாலே நமக்கு வரலாறு இருக்கு. பட் மெட்ராஸ் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சதுனால மெட்ராஸ் இஸ் ஓகே.